கிடைக்காரு, நீங்க தான் எப்படியாவது எங்க காதலை நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. பூதலிங்க இந்த கடைக்கு வர நேரமா பார்த்து நான் இங்க வருவேன். அப்ப உங்ககிட்ட ஒரு சோடா கொடுங்கன்னு கேட்பேன். நீங்க என்ன செய்றீங்க? இந்த சோடாவை என்கிட்ட தர்றீங்க. ஓகே, சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். என் கடையில தான் ஏகப்பட்ட பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் இருக்கு. ஐயா, உங்க கழுத்தை விட்டினாலும் உலகத்துல இந்த மாதிரி வேற பாட்டில் கிடைக்காது. இதோட மகிமைய பூதலிங்க வரும்போது என்னன்னு காட்டுறேன். எடுத்து பத்திரமா உள்ள வைங்க. இந்தாங்க, இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. மொத்தமா கொடுத்துட்டேன். ஒரு 1 ரூபாய் பஸ் சார்ஜ் இருக்குமா? சில்லறை இல்ல. இல்லையா? கடைக்காரர, ஒரு சோடா கொடுங்க. என்ன சோடா? அதாங்க நான் வழக்கமா குடிப்பேன். அந்த சோடா 100 100 100. அதான். ஓப்பனர் வேணுமா? யாருக்கு வேணும் ஓப்பனர்? ஓப்பனர் பாருங்க, இந்த பணத்தை வச்சுங்க. 100 ரூபாய் சோடாவுக்கு 50, உடச்சதுக்கு 50. மத்த தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க. அடாடா, சோடா பாட்டில கேரட்டை நறுக்கிற மாதிரி 2 விரலால் நறுக்கிட்டீங்களே. உங்களை எப்படி பாராட்டுறது, எதால பாராட்டுறதுன்னே தெரியல. இப்ப நீங்க பார்த்தது சர்வசாதாரணம். போன வாரம் ஜப்பான்ல இந்த கராட்டே வீர சமகுச்சியோட எனக்கு ஒரு பயங்கர போட்டி. ஒரே பஞ்சு 9.25 அடிக்கு கை கைண்டு போய் விழுந்துருச்சு. இப்ப அதை ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த காமாசோம ஆஸ்பத்திரியில கோமால இருக்கிறதா கேள்வி. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாதனையா? நீங்க மனுஷனே இல்ல. எல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? சுத்த அசுத்தமான கேள்வி. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்களுக்கு தம்பி இன்னும் ஆகல. என் கல்யாணத்தை பத்தி லண்டன்ல ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்தேன். இந்த பணக்கார பொண்ணுங்கள காக்கா குத்துற மாதிரி அப்படியே வந்து என்ன முடிச்சுக்கிட்டாங்க. நான் யாரும் ஏறெடுத்து பாக்கலையே. ஏன் பணக்கார பொண்ணு வெறுக்கிறீங்க? பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்க்கும் நான் தான் கடன் தரேன். வட்டி ஒழுங்கா வருது இல்ல? பொட்டி பொட்டியா வருது. கராட்டேலயே நான் தான் சார் ஒரு பிளாக் பெல்ட். எனக்கு மனைவியா வரவ அட்லீஸ்ட் ஒரு பிரவுன் பெல்ட் ஆவது இருக்கணுமா? என்ன சொல்றீங்க தம்பி? என் மக ஒரு பிரவுன் பெல்ட். பிளாக் பெல்ட் மாப்பிளைக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு நான் வைராக்கியத்தோட இருக்கேன். அப்படியா? இந்தியாவிலேயே கருப்பு பெல்ட் வாங்கினவன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பாவம், என்ன பண்ண போறீங்க? அதனால தான் உங்களுக்கே என் மகளை கட்டி கொடுக்க முடிவு பண்ணிவிட்டேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற முடியல இல்ல சார். தம்பி தம்பி, மறுப்பு சொல்லாதீங்க. மனசை மாத்திக்கிட்டு சரின்னு சொல்லுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இப்பவே வா. ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க. அதுவும் சரிதான், வரேன். தம்பி, அட்ரஸ கேட்டுக்காம போறீங்க? தெரியுமே. அட்ரஸ் தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். அடையாறு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் நம்பர் 11. ஆஹா ஆஹா, கருப்பு பெல்ட் மாப்பிள கிடைச்சிட்டான். டயரோட சேர்த்துதானே டியூபையும் கொண்டு. டியூபை மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன்? சிக்கோ, பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். என் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பஞ்சர் ஆகிடுவா. டியூப் 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 டியூப். இங்கதானே எங்க வச்சேன், எங்க காணோம்? மிஸ்டர், இப்ப ஒண்ணு பேசாதீங்க. வச்சத காணும், தேடிட்டு இருக்கேன். எதை வச்சீங்க, எங்க வச்சீங்க? எதையோ வச்ச. உங்களுக்கு என்ன? இல்ல, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாமே தான். அப்படியா? அப்ப கேளுங்க. டயரோட சேர்த்து டியூப கொண்டாங்க. இப்ப டயர் மட்டும் இருக்கு, டியூப காணுமே. என்ன சிரிப்பு? இல்ல, ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு அதை காணாமே தேடினானா. அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு ஆட்டு மடையன், இங்க ஒரு டியூப் மடையன். பொண்ணு, இப்படி மரியாதை இல்லாம பேசுன உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுவேன். டியூப தோல்ல போட்டுக்கிட்டு தேடுறீங்க, உண்மைய சொன்னா உரைக்குதா? ஆமா, டியூப் தோல்ல தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்தை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? உங்களை மடையன்னு கண்டுபிடிச்சதுக்கா? அத நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? எனக்கே தெரியும். வரேன். என்னங்க என்னங்க என்னங்க, என்ன என்ன? இந்த அட்ரஸுக்கு மாவு மிஷின் கொண்டாந்து கொடுத்தது யாரு? சேல்ஸ்மேன் கமல். யார் அந்த மடையன்? நான் தான். நினைச்சேன். தேங்க்யூ. ஆமா, எப்படி வீட்டுல ஆட்டுக்கள் ஒழுங்காமா வாட்டுத? ஆட்டுக்கல் எங்க கொடுத்தீங்க? வெறும் உரலத்தானே கொடுத்தீங்க, அதுல எப்படி மாவாட்ட முடியும்? கஷ்டம் தான். கல்ல கொண்டு கொடுத்தேன், பாக்கல? கல்லு எங்க கொடுத்தீங்க? வெறும் கொம்பதான் கொடுத்தீங்க. ரொம்ப. ஆமா, அதுவும் டிவிக்கு மாற்ற ஆண்டனா கொம்பு. வெரி குட். அப்ப அதை வச்சுதான் உங்க வீட்டு உரல்ல மாவாட்டுறீங்களா? எங்க ஸ்பெஷல் ஆண்டனா தோசை எல்லாம் நல்லா இருக்க? ஏ மிஸ்டர், கிண்டலா பண்றீங்க?
மரியாதையா ஆட்டுக்கல்ல கொடுத்துட்டு ஆண்டனா எடுத்துட்டு போங்க. ஆண்டனா உங்க வீட்டுல ஆட்டுக்கு எங்க போச்சு? என்ன கேட்டா அத நான் சொல்றேன். எங்க வீட்டுல டிவியை கொடுக்கும்போது ஆண்டனாக்கு பதிலா ஆட்டுக்கல்ல கொடுத்திருக்கீங்க. புரிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள பொருள் ரெண்டு மாறி போச்சு. பேசாம நீங்களே மாத்தீங்களே. அது எப்படி முடியும்? நான் இருக்கிறது அடையார், நான் இருக்கிறது பாரிஸ். நீங்க வேலை பாக்குறது அடையார், நீங்க வேலை பாக்குறது பாரிஸ். தங்கமா போச்சு. வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்திக்கங்க. தம்பி, அண்ணே, எங்க போயிட்டு வரீங்க? நம்ம கம்பெனிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு வசூலாச்சு? என்ன ஒரு 3000 ரூபாய் இருக்கும். தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நீங்க எப்படி பேர் எழுத்து பழக்கமா இப்படி இருக்கிறீங்க? ஆமாமா, நல்லாவே இழுப்போம். ஐயோ, என்ன பாசங்க உங்களுக்கு, இப்படி தள்ளிட்டு போறீங்க. என்னங்க பேச்சுவாங்க அப்படியே பார்க் பக்கம் கூட்டீங்க. கூட்டமான இடத்துல பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டியே, அதான். ஐயோ, குறும்புங்க உங்களுக்கு. எந்த பணம்? இந்த பணத்தை என்ன கத்தி காமிச்சுனா பயந்துருவேன் நினைச்சியா? செத்துருவையா? அப்ப பணத்தை கொடு. நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எவன் கம்பெனி பணமோ எடுத்துங்க. என்ன உயிரோட விட்டா சரி. ரொம்ப அடக்கமான பையன் தான். என்ன அடக்கம் பண்ணாம இருந்தீங்கன்னா சரிங்க. தமாஷா பேசுறியாப்பா? பாஜார, அங்க பாத்தியா ஒரு பொண்ணு போறா. சின்ன பையா, ஐயா. முதல்ல சைக்கிள் விட்டு இறங்கு. சரிங்க. போய் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்கை பறிச்சுட்டு வா. ஏன் அப்புறம் நான் போலீஸ்ல மாட்டவா? அதுக்காகத்தான் ஒண்ணு அனுப்புறது. வேண்டாங்க, பொம்பளை கையால அடி வாங்குவேன். சைக்கிள் வேணும்னா நான் சொல்றதை செய். பயமா இருக்குங்க. இந்த அப்படி கத்திய என்ன கத்தியோ? கருப்பு தம்பி நவரு பையா. பாய் பொண்ணு நெல்லு. சைக்கிள் டியூபு தெரியாம போச்சே. நீங்க தினம் இந்த பார்க்கு தான் வருவீங்களா? தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, தினமும் அல்வாவும் லட்டு வாங்கி தந்துருவீங்களா? நான் அப்படி சொல்லிட்டீங்க. வேணும்னா நாளைக்கு திருநெல்வேலி அல்வா கரையே கொண்டாந்துடுறேன். உன் கழுத்துல இருக்கிற ஹேண்ட்பேக்கை கைட்டு கொடுத்துரு. என்னையா கடையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கத்திய காமிக்கிற? ஓ டைலிங்க, அதோ நிக்கிறாங்களே ரெண்டு பொறுக்கி பசங்க. அவனுங்களா? அவனுங்களே தான். என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு உங்க கழுத்துல இருக்கிற ஹேண்ட்பேக் வேற கொண்டாட சொல்றானுங்க. கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. குடுக்கலன்னா குத்திருவேன். அவ்வளவு தைரியமா? எங்க குத்துங்க பாக்கலாம். உங்க இல்ல, என்ன குத்திக்கல. அந்த ரவுடிங்க கையில சாவறதை விட உங்க மடியில சாவறதே ரொம்ப வேணுங்க. நீங்க ஒண்ணும் சாக வேண்டாம், பிடிங்க. சரிங்க. இத பிடிங்கன்னு சொன்னேன். எடுத்து போய் கொடுங்க. அந்த பொண்ணு அப்படியே நடிக்கிட்டா பாத்தீங்களா? தம்பி, தொழில் சுத்தமா செய்யற. ஏதோ உங்க ஆசீர்வாதம். அப்படின்னா எங்க கூட சேர்ந்து. அதுக்கெல்லாம் டைம் போறாதுங்க. ஆமா, சைக்கிள் ரெண்டு பேரும் தாங்குமா? இப்பதான் எனக்கு கெட்ட கெட்ட கோபம் எல்லாம் வருது. இதெல்லாம் சாதாரண சைக்கிளா? அண்ணே, நீங்க மேல ஏறுங்க. நீங்க பின்னாடி உட்காருங்க. எப்படி ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல எப்படி ஒரு மிதி மிதிங்க. பாத்தீங்களா? சும்மா ஒரு குதிரை மாதிரி அது. போ போ போ. என்ன ஓடிட்டா போயிட்டீங்க? அண்ணே, ரவுடி அண்ணே, சைக்கிள் கொடுக்கட்டா? இன்னும் தவற பட கட்ட. அண்ணே, ரவுடி அண்ணே, பொறுக்கி அண்ணே, பை பொறுக்கிட்டா. என் பொண்ணு மரியாதையா வைய விடு. மரியாதையா என் பைய கொடு. பைய கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன்.
பொறுக்கி பசங்களா. ஐயோ என்ன அடிங்க, உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? உங்களை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பொண்ணாவே தெரியலீங்க. உடம்பு எப்படி இருக்கு? வரல வணக்கம், என் உடம்புக்கு இதெல்லாம் தாங்கவே தாங்காது. நான் வரேன். ஐயோ என்னங்க இப்படி ஒரு ஆம்பளை தனியா தவிக்க விட்டு போறீங்க? அந்த ரவுடிக்கு திரும்பி வந்து முத்தனால எங்க ஓடுறது? கொஞ்சம் மெயின் ரோடு வரைக்கும் துணையா வந்துருங்களேன். சரி சரி வாங்க போலாம். சைக்கிள்லயே வாங்க வாங்க. நீங்க முன்னாடி வரீங்க, நான் பின்னாடி வருகிறேன்.